பிரதர் கேக்குதா பிரதர்? கேக்குதா பிரதர்? ஓகே கேக்குது பிரதர் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே பிரதர். வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கீங்க, அதை மாற்றிடுங்க. ஐயோ வாட்ஸ்அப் இருக்கு. ஐயோ அங்கே இருக்கா வாட்ஸ்அப்? இந்த வரணுங்க. என்ன பிரதர், ஆஃபீஸ் செட்டப் ஏதாவது போட்டிங்களா? ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் செட்டப்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். வெளியில் சும்மா ஒரு இடத்துல போட்டுருது, வேற ஒன்றும் இல்லை பிரதர். ஓ ஓகே 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 பிரதர். இதுதான் ரீசெண்டாக நீங்கள் டெவலப் பண்ண வெப்சைட்டில் இங்கே ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கேன். நம்ம ஒரு செகண்ட் நான் வந்தேன். சொல்லுங்க பிரதர். இதுதான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெவலப் பண்ண வெப்சைட்டில் ப்ரோ? ஆமாம் பிரதர். இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணது இதுதான் பிரதர். ஓகே பிரதர். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில்? ஆமாம், இதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பிரதர். ஓகே பிரதர். ஸோ இந்த கிளைண்ட் எப்படி வந்தாங்க, எப்படி ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? கிளைண்ட் எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாம் முடிச்சு, நம்ம கிளாஸ் ஒரு 15 டேஸ் போணுச்சுல. ஆமாம் பிரதர். ஸோ 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி, ஓகே பிரதர். ஸோ நார்மலாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அப்ளை பண்ணேன். ஓகே பிரதர். லிங்க்டின்ல இதில் நம்ம ஃப்ரீலான்சிங்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணல, மீன்ஸ் கிரியேட் மட்டும் பண்ணியிருந்தேன். ஓகே பிரதர். ஸோ அதில் ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பில் துபாயிலேருந்து நம்மளை அப்ரிஷியலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஓகே பிரதர். அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க, ப்ளஸ் மாடல் வெப்சைட்ஸ் கொடுத்தாங்க. அதை வச்சு பில்ட் ஆனதான் பிரதர் இந்த விஷயம். ஓகே பிரதர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஸோ ஆமாம் பிரதர், அது ஒரு 1.5 years பார்த்துருக்கோம் பிரதர். ஓகே. ஸோ அப்போ அதுக்கும் நம்ம வந்து கிளாஸில் டீச் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த மாதிரி இருந்தது? ஸோ இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது? ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நம்ம ஜீரோ, நமக்கு எதுவும் தெரியாது. சும்மா வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ஓகே பிரதர். என்ன படிக்கணும்லாம் தெரியாது. HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னு இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், இதுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அதோட நமக்கும் இதை பற்றின நாலேஜும் பெருசாக கிடையாது. ஸ்கூல் காலேஜஸில் இதை பற்றி நாலேஜ் கிடையாது, நம்ம இந்த டொமைனும் கிடையாது. ஓகே பிரதர். ஸோ நம்மளா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து HTML-க்காகவே ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, CSS-க்காக ஒரு 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பண்ணது பிரதர். ப்ளஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல பிரதர். எனக்கு இதுதான் வெப்சைட்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும்னு தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதாவது போட்டு பண்ணிட்டு அது ஒரு மாதிரி வந்திருக்கும், அவ்வளோதான். என்னால் வெளியில் காட்டிட்டு இதை நான் பண்ண வெப்சைட்டுன்னு காட்டுறதுக்கு கூட எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ப்ரௌட்லி, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌட்லி நான் ஒரு வெப்சைட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு, கஸ்டமர்ஸோ கிளைண்ட்ஸோ வாட் எவர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இருக்கும்ல. புரியுது பிரதர். அந்த விஷயம் வந்து உங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரதர் கண்டிப்பாக இருந்துச்சு. அது ரொம்ப கரெக்ட். ஓகே பிரதர். இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த 1.5 yearக்கும் ஒரு 15 daysக்கும் நமக்கு வந்து ட்ராமேட்டிக்கான டிஃப்ரென்ஸு. ஏன்னா நீங்கள் இந்த 1.5 yearல என்ன பார்த்தீங்களோ அதை நம்ம இந்த 15 daysல வந்து நம்ம கவர் பண்ணல. ஸோ அந்த 1.5 yearல உங்களால் ஒரு வெப்சைட் வந்து என்டையராக பில்ட் பண்ண முடியுமா? ஒரு டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு டொமைன் நேமில் ஹோஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ண முடியுமா? அந்த இது வந்து உங்களால் பண்ண முடியுமா அந்த 1.5 year HTML, CSS, JS படிக்கும்போது? கண்டிப்பா என்னோட சைட்ல சொல்றேன். இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. என்னோட சைட்ல சொல்றது அதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி பிரதர். எந்த டொமைனுமே இல்லாம, எந்த விஷயமும் இல்லாம இருக்கிறாங்கல்ல. இன்கேஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும், இல்லை ஐடிக்குள்ள போகணும், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நாலேஜ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஆனால் நான் அந்த டொமைன்ல படிக்கல, ஸ்கூல் காலேஜஸ் அதுல இல்லை அப்படின்றாங்கல்ல. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் படிச்சுட்டு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோட மைண்ட் செட்ல அதுக்கு செட் ஆகாது பிரதர். ஓகே. அப்போ உங்களால் பண்ண முடிஞ்சான்னு கேட்குறேன். கண்டிப்பா முடியல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயத்த பண்ணுவேன். அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் பண்றதெல்லாம் இது என்னன்னே எனக்கே தெரியாது முதல்ல. அப்புறம் எப்படி நம்ம அந்த விஷயத்த வெளில கொண்டு வர முடியும்? ஓகே. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டில் வந்து உங்களால் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து டொமைனு ஹோஸ்டிங்லாம் கனெக்ட் பண்ணி உங்களால் லைவ் பண்ணிட முடியும்?
கண்டிப்பா பிரதர் 100% என்னால இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை வந்து இது ப்ராஜெக்டா எடுத்து அதை பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி என்னால் ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகே, இதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் வந்து உங்களுக்கு டைம் ஆகும்? மேக்ஸிமம் எவ்வளோ டேஸில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி லைவ் பண்ணிடுவீங்க? அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்து பிரதர். அதில் ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய ஆட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நம்மளே அதை கற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம அதை கற்றுக்க ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது, நம்ம பார்த்த ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரிலாம் வேறு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னா அதை கற்றுட்டு பண்ணுறதுக்கு அதுக்கான டைம் இருக்குல்ல பிரதர். நார்மலாக பேசிக்காக சிம்பிளான சைட்டாக இருக்குது, ஒரு சில பேசிக் ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓரளவுக்கு அவங்க கஸ்டமர் அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு விசிபிளாக காமிக்கிற அளவுக்கு பண்ணிடலாம் பிரதர். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டெவலப்பர் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. இல்லை அப்படிலாம் இல்லை பிரதர், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுறது இருக்குல்ல, நம்ம இத்தனை நாள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்போம், ப்ளஸ் நீங்கள் ஒரு விஷயம் டாஸ்க் நீங்கள் கொடுக்குற டாஸ்க் இருக்குல்ல பிரதர், அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் நான் டாஸ்க்காக கொடுத்த விஷயம்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் நடத்தியிருந்தேன். அந்த ஃப்ளோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை யூடியூப்லேயோ எங்கேயாவது உங்களுக்கு அதை பற்றின ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு பாத்வேயோ உங்களுக்கு வந்து கிடச்சிதா? எனக்கு நீங்க சொன்ன எந்த விஷயமுமே எனக்கு யூடியூப்ல இருக்குது, ஆனா எனக்கு தேட தெரியல. யூடியூப்ல இல்லைன்னா கிடையாது, யூடியூப்லயோ இல்ல வேற எங்கேயோ இல்லைன்னா அது தெரியல. பட் ஆனா நீங்க சொன்ன விஷயம் எதுவுமே நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்ததில்லை, யாரும் இதான் பாத்வேன்னு உங்களுக்கு சொன்னதில்லை? இதுதானே பிரதர், நம்ம வெப் டெவலப்மெண்ட் HTML என்னன்னு போடுவோம், HTML பத்தின ஒரு பெரிய ஹிஸ்டரியா 11 மணி நேரத்துக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு HTMLனா என்னன்னு தெரியும், அது எதுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியும். பட் HTML CSS HTML மட்டும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்னா அது ஒரு வெப்சைட்டான்னு கேட்டா அது ஒரு வெப்சைட்டா இருக்காதுல்ல. அதுக்கடுத்து CSSக்கு அதுக்கு ஒரு 11 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மறுபடியும் அந்த 11 மணி நேரம் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த 11 மணி நேரத்துக்கு டியூரேஷன் 1 வீக் ஆயிரும். அந்த 11 மணி நேரத்தை பாக்குறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி அங்க போய் இங்க போய் வந்து பாக்குறதுக்கு ஒரு 1 hour ஒரு 1 வீக் ஆயிரும். பாக்குறதுக்கு ஹவ் போரிங், எவ்வளவு போரா இருக்கும் ஒரு 11 hours. அது போரா இருக்கும்னா ஒரே விஷயத்தை தான் பிரதர் திரும்ப சொல்லுவாங்க. நமக்கு அது ஒரு விஷயம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நமக்கு திரும்ப சொல்லும்போது நமக்கு அது ஒரு மாதிரி இதா இருக்கும், ஒரு மாதிரி என்ன இதே திரும்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டா பாஸ் பண்ணி போவோம், ஒரு கான்செப்டே கட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, நம்மளோட டோட்டல் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து கிளாஸ் எடுத்தது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் டோட்டலாக? லைவ்ல வந்து கிளாஸ் எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 days ஒரு 1 hour 1.5 hours இருந்துச்சு. ஓகே பிரதர். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு அபவ் ஒரு 30 minutes 25 minutes அந்த மாதிரி இருந்துச்சு பிரதர். டோட்டலாகவே ஒரு 15 daysல ஒரு 10 hours 11 hours நான் வந்து உங்களுக்கு டோட்டலாக 15 daysல அவ்வளோதான் இருக்கும். 10 hours 11 hours அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது கூட கம்மியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ரைட்? ஆனால் இன்னொரு விஷயம், நான் இந்த 15 daysல நான் உங்களுக்கு எதையுமே சொல்லித்தரல. அதுதான் வந்து கோர் கான்செப்டே. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், இதெல்லாம் மட்டும்தான் சொல்லி கொடுத்தனே தவிர நான் உங்களுக்கு க்ளோவர்ஸில் வந்து எதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரவே இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி கடுப்பாக இருந்துச்சா இல்லை வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஏன்னா ஆப்வியஸாக அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஸோ அது இரிட்டேட்டிங் அந்த மாதிரி ஃபீல் கிடையாது. நமக்கு எப்படி சொல்றது, இப்போ நான் என்னோட சைட்ல தானே சொல்ல முடியும், பார்த்தேன் இன்னொரு பர்சனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த விஷயம் நான் தேடாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்களும் அகைன் அதே 11 மணி நேரம் கிளாஸ் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா போனா போகுது காசுன்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஆள் தேடி தான் போயிருப்பேன். ஓகே, நான் மறுபடியும் உங்களுக்கு HTML அதுதான் விஷயம். இப்போ நீங்க சொல்லுங்க. மறுபடியும் நீங்க ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, ஒரு HTML இந்த டெம்ப்ளேட் நீங்க கோடிங்ல பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி கோடு அந்த HTML CSS நான் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் வரைக்கும் HTML CSS தொடவே இல்லை. ஓகே பிரதர். நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு HTML CSS மறந்துருச்சு. மறுபடியும் அதை பத்தி ஒரு சில லைட்டா பார்த்துட்டு நமக்கு பழைய தோணுதெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த இதை பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம HTML CSS கான்செப்டுக்குள்ளே போகல. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபில்ட்ரேட் பண்ணீங்க, அவ்வளோதான். HTML CSS எனக்கு தெரியுது, பேசிக்காக ஓரலாம் அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு ஸ்கிப் ஆகி போயிட்டோம்ல. அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பிரதர். ஓகே, இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கவர் பண்ணீங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? என்ன ஃப்ளோ? ஞாபகம் இருக்கு பிரதர். அந்த டாபிக்ஸ்னால தானே பிரதர் இங்கே வந்துருக்கோம். என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு HTML CSS பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரியுதான்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க சொன்னீங்க. ஓகே பிரதர். டிசைன்ஸ்னா என்ன, இதுதான் ஒரு வெப்சைட், இதுதான் இப்படிதான் இருக்கும், இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும், இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லி கொடுத்தீங்க.
ஸோ ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டு எப்படி ஹோஸ்ட் ஆகுது, அது எப்படி ஹோஸ்ட் ஆகுது, ப்ளஸ் டொமைன்ஸ் எப்படி ஆகுது, இதை பற்றின ஒரு கிளாஸ் எடுத்துட்டு சொந்தமாக ஒரு ஒரு ஹோஸ்டிங், ஒரு டொமைனும் ப்ளஸ் டொமைன் நேம் ப்ளஸ் ஒரு ஹோஸ்டிங் வாங்க சொன்னீங்க. அது எப்படி நீங்களே தானே வாங்குனீங்களா இல்லை என்ன? ஆமாம், அது நானே தான் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் இந்த ஜஸ்ட் சொன்னீங்க, ஒரு ஒரு சைட் காமிச்சு, இந்த சைட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு, இது பேர் தான் ஹோஸ்டிங், இது பேர் தான் டொமைன் எனக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு, ஸோ நீங்கள் ஒரு டொமைன் ஹோஸ்டிங் ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதில் வந்து WP ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே பிரதர், அது எவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ். ஒரு டொமைன் வாங்குறது, ஒரு ஹோஸ்டிங் வாங்கி ஒரு வெப்சைட் லைவ் பண்ணுறது வந்து எவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ். அது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஜிபே, ஃபோன்பே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்ல. ஆமாம் பிரதர். ஸோ சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கல அந்த விஷயத்தையும் பண்ணுறது அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை பிரதர். ஒரு டொமைனோ ஒரு ஹோஸ்டிங் வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி அதில் நம்மளோட வெப்சைட்டை லைவ் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் இல்லை பிரதர். ரொம்ப ரொம்ப ஈஸியானவே. ஆனால் அதை அப்போ தான் நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ரைட்டா? ஆனால் எப்படி சொல்கிறது, எப்படி நீங்கள் அதை எப்படி சொல்லலாமா எப்படின்னு தெரியல. இந்த விஷயம்லாம் நான் இப்போ நான் HTML CSS படிக்கும்போது இது இப்படி தான் லைவ் ஆகுதானே எனக்கு தெரியாது. ஓகே. நம்ம பண்ற எல்லா டிசைனும் ஒரு ஒரு குரோம் மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகி இருக்கும். அதை கிளிக் பண்ணா அதுல ஷோ ஆகும். index.html னு ஒன்னு இருக்கு. index.html அதான் கரெக்டா சொல்றேன். index.html போய் கிளிக் பண்ணா அது குரோம்ல லைவ் ஆகும். ஸோ அது எப்படி நான் வந்து லைவா ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்ற ஐடியா கூட நமக்கு HTML CSS படிக்கும்போது வரல. நமக்கு தான் இது பெரிய சாப்டர் இருந்துச்சுல்ல. ஆமா பிரதர். ஸோ இதை தாண்டுவோம், அப்புறமாட்டி அங்கே போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அதை விட்டாச்சு. ஓகே பிரதர். அப்புறம் அந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கி சைட்டை லைவ் பண்ணும்போது சர்வரே டெலீட் பண்ணி விட்டீங்கல்ல? ஆமா, என்ன செய்ய. அது என்ன பண்ணீங்க, அதை எப்படி சால்வ் என்ன பண்ணா ஹோஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஹோஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொன்னீங்க இதை வந்து நீங்க பண்ண சைட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு புது சைட்டு போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், வேகமா ஆர்வப்படல போயிட்டு அந்த சைட்ல இருக்கிற மொத்த விஷயத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே. மொத்த விஷயத்தையும் டெலீட் பண்ணவும் அதுல எதுவுமே வரல. அப்ப அந்த சைட் லைவ் ஆகல. ஓகே பிரதர். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கான டிசிஷன் சொல்லுவீங்களா, இந்த விஷயத்தை இப்படி எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு 4 விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ 4 விஷயத்துல 3 விஷயத்த ட்ரை ஒரு 3 விஷயத்த ட்ரை பண்ணிட்டு 4ஆவதா இருக்கிற விஷயம் தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க. ஸோ சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவங்க ஒரு ஒன் டேல அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. 1 டேல சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட ஃபுல்லா சைட்டை ரிப்ளேஸ் பண்ணா எனக்கு அந்த சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. கன்வீனியன்ட்டா என்கிட்ட பேசினாங்க அந்த சப்போர்ட்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல. ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்ல, அந்த கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக பில்ட் ஆனிச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு அவங்கள சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா 1 வீக் முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, யூ ரெஃபர் தட் கை, ஒன் கை இஸ் டெலிட்டட் ஆல் ஆஃப் சர்வர் ஃபைல்ஸ் அண்ட் புட்டிங் மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ். நான் வந்து அவங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து ஒரு புது சைட்டு தான், அது அவங்களே பண்ணி தான் வந்திருக்கும். ஆமாம், இல்லை அவங்க சர்வரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. அப்படியா, சரி நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து சர்வர் ப்ராப்ளம்னால் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு வந்து சப்போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சு, நீங்கள் இதே ஹோஸ்டிங்கரில் வாங்கினாலும் கோடேடியில் வாங்கினாலும் எல்லாத்துலேயுமே அவங்க சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சர்வர் அண்ட் ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கல் சின்ன கம்பெனிஸ் எல்லாம் தான் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு காமர்ஸ் சைட் பண்ணிங்களா, அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அதுதானே மெயினே. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது, அதை ஆட் டு கார்ட் போகிறது, செக் அவுட் வைக்கிறது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு, எத்தனை நாளில் பண்ணீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினச்சிங்க? அந்த விஷயம்லாம் நான் இமேஜினே பண்ணி பார்க்கல. ஓகே பிரதர். நம்ம தான் இதே தாண்டல, இந்த HTML ஜாவாஸ்கிரிப்டே தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகல. அப்போதானே அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் பற்றி யோசிக்க முடியும். நமக்கு இதுக்கே தான் 1.5 வருஷம் ஆயிடுச்சுல. அதனால நீங்க இந்த மாதிரி காமர்ஸ் சைட் பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல. ஸோ காமர்ஸ்னு ஒன்று இருக்கும், ஸோ அதில் பிளகின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நமக்கு தனியாக நீங்கள் சொல்றதை சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யோசிச்சு நம்ம வேற ஏதாவது ChatGPTல கேட்கறதோ இல்லை யூடியூப்ல போய் பார்க்கறதோ அப்படி பார்க்கல ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அந்த ஐடியாஸை எடுத்துட்டு நம்ம காமர்ஸ் பிளகின் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பண்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிச்சு பிரதர். ஓகே பிரதர். அது எத்தனை நாள் பண்ணீங்க அந்த சைட்டை? அது ஒரு 1 or 2 days இருக்கும், அவ்வளோதான். 1 or 2 daysல ஒரு ஹோல் காமர்ஸ் சைட்டே நம்ம வந்து ஹோல் காமர்ஸ் சைட்டே பண்ணல. ஒரு காமர்ஸ் சைட் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கான டைம் டியூரேஷன் தான் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர, பட் கான்செப்ட் ஒன்றா தானே இருக்கும்.
ஒரு ஹோல் இ-காமர்ஸ் சைட்டுங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆட் டு கார்ட், ஒரு செக் அவுட், ஒரு ஹோம் ஆமா. பேஜ். அது பண்றதுக்கு ஒரு 1 டே ஆனுச்சு பிரதர். நான் எப்படி யூகாமர்ஸ் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, அதுல இருக்கிற ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, ஸோ ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்னு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈஸியா இருந்துச்சு. பட் டிசைனா பண்ணல. ஒரு யூகாமர்ஸ் சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பண்றதுக்கு ஒரு 1 டே ஆனுச்சு பிரதர். ஓகே பிரதர். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஸோ இப்போ இப்போ நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா எப்படி சொல்றது? இப்போ எனக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போ ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணல. ஓகே பிரதர். ஒரு 3 ப்ராஜெக்ட் மட்டும் அசைன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட் ரிலேட்டட்ல. ஸோ 1 பை 1 இப்போ அந்த நான் லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு இப்போ காமிச்சிருந்தேன், சைட் ஒன்று காமிச்சிருந்தேன்ல. ஆமாம் பிரதர். ஸோ இந்த சைட் ஒன்று, இதுக்கு அடுத்து இப்போ இந்த சைட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று, ஒரு கேக் ஷாப்புக்கான சைட் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கான சைட் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி ப்ளஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கையில வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. ஓகே பிரதர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு பிரதர். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பிகினர் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல டெவலப்பரான்னு கேட்டால் நல்ல டெவலப்பர் கிடையாது. ஆனால் யூ கேன் டெவலப் சம் வெப்சைட்ஸ். ஒரு ஃபார்ம் சைட் பண்ண முடியும், ஒரு பேசிக்கான ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியட் போகணும். இன்டர்மீடியட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல HTML, CSS, JavaScript, PHP, MySQL, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது, யாராவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கஸ்டமைஸ்டாக கேட்குறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் அப்போ தான் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போயிட்டிங்கன்னா அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ், அடுத்து ரியாக்ட்டு, Node.js இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன்ன்றது இங்கே தான். ஸோ இங்கே தான் உங்களால் எப்படி ஒரு வெப்சைட் ரன் ஆகுது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார்மில் என்ன நடக்குது, ஒரு HTML எலமெண்ட் எப்படி வருது, ஒரு CSS எப்படி கால் ஆகுது அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயங்களையும் வந்து உங்களால் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும், அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். ஓகே பிரதர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளான் வந்து அப்ராட் போகிற மாதிரியா பிரதர்? ஆமாம் பிரதர், அப்ராட் போகிற மாதிரி தான். நம்ம அந்த அப்ராட் போகிற கேப்பில் தானே நம்ம இந்த விஷயமே பண்ண ஆரம்பித்தோம். ஓகே ஓகே. அப்ராட்லேருந்து கோச்சிங் வந்த மாதிரி வந்தேன். நான் டெவலப்பர் ஆகி தானே திரும்ப இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதில் ஒரு 1.5 year வேஸ்ட் ஆயிடுச்சுல நீங்கள் அந்த வந்துட்டு? கண்டிப்பாக வேஸ்ட் ஆச்சுன்னு கிடையாது, நமக்கு அது கெயின் பண்ணிக்கிட்டது தான். பட் இப்போ இன்னைக்கு எனக்கு அந்த ரிலேட்டபிளாக இருந்துச்சுல. இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் HTML பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாலோ இல்லை அதை வச்சு ஒரு விஷயம் கொடுத்தாலோ அதை சிம்பிளாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு அந்த 1.5 வருஷம் வேஸ்ட் ஆனதான காரணமாக இருக்கும். அப்போ வேஸ்ட் ஆனதுன்றதை விட ஒரு லாங் டியூரேஷன் கூட சொல்லலாம். லாங் டியூரேஷன்ஸ். இப்போ நான் பண்ணுற விஷயத்த நான் இன்கேஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஏன்னா நான் ஒரு 1.5 lakhs சேலரியில் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். ஓகே. ஆனால் இப்போ உங்களுக்கும் அந்த கரியர் கேப்பு, அன்ரிலேட்டட் ஃபீல்டு எல்லா பிரச்சனையும் இருக்கு ரைட்டா? ஆனால் நம்ம சேனல் அதிகமாக கமெண்ட் பண்ணுவாங்க, நான் வேறு ஃபீல்டு ப்ரோ, அது ப்ரோ, இது ப்ரோ சொல்லுவாங்கல்ல. அது இப்போ நீங்களும் வேறு ஃபீல்டு தானே? ஆமாம் பிரதர், நம்ம கம்ப்ளீட் வேறு ஃபீல்டு பிரதர். இது தனி வேறு ரோடு பிரதர் நம்ம போனது. ஓகே. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது வந்து என்ன இண்டஸ்ட்ரி? நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஸ்டார்டிங்கில் நான் படித்தது டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன். ஓகே பிரதர். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனியில் போயிட்டு மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் எல்லாரும் பண்ணுற அதே ஏஜில் பண்ணுற குட்டி பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர். ஓகே பிரதர். மறுபடியும் அப்ராட் போயிட்டு ஒரு ஸ்டோர் கீப்பராக ஜாயின் பண்ணி கடைசியாக வெளில ரிலீவ் ஆகும்போது ஸ்டோர் மேனேஜராக வெளியே வந்தேன். ஓகே பிரதர். இப்போ எவ்வளோ வருஷம் கரியர் கேப் நீங்கள் இப்போ வெப் ஒரு 6 years கரியர் கேப் பிரதர். ஒரு 6 years 7 years கரியர் கேப் பிரதர். ஓகே. ஸோ ஆனாலும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஓகே, மந்த்லி நம்ம வந்து ஒரு 1 lakh 1.5 lakh சவுதியில். அப்படி இல்லை பிரதர், நம்ம எப்படி சொல்றது, நமக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நம்ம அந்த கரியர் கேப்ன்றது நம்ம சும்மா வீட்டில் தூங்கினோம்னா அந்த கரியர் கேப்பாக இருக்கும். ஸோ அந்த 6 வருஷம் நம்ம அங்கே அலைஞ்சு ரோட்டில் நான் போய் அலைஞ்சதுக்கு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே பிரதர் வேல்யூவாக இருக்கும் நமக்கு. எப்படி சொல்கிறது, நம்ம அந்த கரியர் கேப்பு பிரச்சனைன்றதை விட நம்ம அந்த 6 வருஷமாக கற்றுக்கிட்ட பீப்புள்ஸ், நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், பார்த்த பீப்புள்ஸ், இவங்க எல்லாரையும் விட நம்ம ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த விஷயத்தை கொண்டு போயிடலாம்ல அவங்ககிட்ட. ஓகே. இன்னமும் இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடலாம். கண்டிப்பாக பிரதர். ஓகே பிரதர். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு 15,000 நம்ம இங்கே போடுறோம், ஸோ ஒரு 1.5 year நம்ம அதை ட்ரை பண்ணுறோம், ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், பட் அது கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி வரல. இது ஜஸ்ட் ஒரு 10 to 15 days நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், இது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுமா, எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட்டும் அதுக்கப்புறம் இருந்த மைண்ட் செட்டும்
என்ன டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பிரதர்? எப்படின்னா நான் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து வரும்போதே நிறையா கம்பெனிஸில் விசாரிச்சுட்டு இல்லை ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்கும் பொழுது ஒரு நிறையா கம்பெனி மீன்ஸ் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஓகே பிரதர். ஒரு 40,000 50,000 1 lakh 1.5 lakhs 2 lakhs இந்த மாதிரி சொன்னாங்க நிறைய விஷயங்கள். ஆஸ் அ மேன் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அவங்களோட விஷயம் வேற வேறையா இருக்கலாம். பட் அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கலாம். அவங்க பெரிய பெரிய சேலரியில் நமக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு அதை கத்துக்க முடியுமான ஒரு கேப்பபிள் இருக்குல்ல. அதுதானே இங்க பிரச்சனை. நீங்க அதுதானே சொல்ற மாதிரி தான். ஒரு நீங்க சொல்லுவீங்களா ஒரு விஷயம் சொல்லுவீங்களா, ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன விஷயம் தான் பண்ண முடியும்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு ஸ்பூன்ல இவ்வளவுதான் எடுக்க முடியும்னா அவ்வளவுதான் எடுக்க முடியும். அதை மேல நிறைய எடுத்தோம்னா கீழே தானே கொட்டும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா பிரதர். அந்த விஷயம் சேம் கான்செப்ட் தான். எனக்கு என்ன தெரியும்னு முதல்ல எனக்கு தெரியும்ல. நமக்கு இந்த ஃபீல்டும் இல்லை, இந்த கான்செப்ட் இந்த விஷயமும் இல்லை. நம்ம கத்துக்கணும் போய் நிக்கல எல்லா விஷயமும் மண்டையில எரிஞ்சு நம்ம புரிஞ்சு எக்ஸ்போர்ட் கிடையாதுல்ல. நமக்கு கொஞ்சம் தான் புரியும். ஏதோ புரியும், பட் நம்மளால அதை பண்ண முடியாதுல்ல. அதனால இப்போ உங்க கிளாஸ் பார்க்கும்போது இப்படி சொல்றது அமௌண்ட் வைஸ் எனக்கு கன்வீனியன்டா இருந்துச்சு. 15,000 அப்படிங்கல நம்ம பார்த்த அமௌண்ட்லாம் பெருசு இல்லை. நீங்க 60,000 70,000 பே பண்ணணும். நீங்க வந்து ஒரு 3 months இருக்கணும் 4 months இருக்கணும் அப்படிங்கல நமக்கு இருக்கிற எல்லா விஷயமும் பிரச்சனையா இருந்துச்சு. இது 15,000. ஸோ பேமெண்ட் ரொம்ப கம்மி பேமெண்ட், அதிக பேமெண்ட் அப்படின்றத விட 15,000 அப்படின்ட்டு நம்ம ஒரு 15 days ஸ்பெண்ட் பண்றோம்ல. ஸோ நம்ம யூடியூப்ல இல்லை ஆன்லைன் கிளாஸஸ்லயோ இல்லை லைவ் கிளாஸஸ்லயோ நம்ம இது பண்றதுக்கு ஒரு 1-on-1 மென்டார்ஷிப் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் பிரதர். ஓகே பிரதர். கிளாஸை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு பிரதர் எனக்கு. ஓகே பிரதர். ஸோ ஏன்னா இப்போ இன்னொரு டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கைட் மட்டும்தான் பண்ணேன். இப்போ வந்து எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு யூடியூப்பில் தான் நீங்கள் மறுபடியும் சர்ச் பண்ணி எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓனாக தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க. பட் ஆனால் கோர்ஸ் எடுத்தால் நான் என்ன எடுக்க முடியும், மறுபடியும் வந்து ஒரு HTMLோட டியூட்டோரியல் வீடியோஸோ இல்லை CSSோட டியூட்டோரியல் வீடியோஸோ எடுக்க முடியுமே தவிர நான் உங்களை கைட் பண்ண முடியாது. உங்களோட நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட எஃபிஷியன்சி இருக்குது, எந்தளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னால் உங்களை ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மென்டார்ஷிப் வந்து நான் சூஸ் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் தான். இன்னும் மென்டார்ஷிப் எடுக்கிறதோ இல்லை கிளாஸ் எடுக்கிறதோ வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே இருந்ததில்லை. நான் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். இன்னைக்கு கிளாஸ் இருக்காதா அப்படின்ற மாதிரி. பட் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரதர்? சொல்லுங்க. ஏன்னா இப்போ உங்களால் வந்து நீங்கள் எப்படி ஒரு சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. கேட்குதா பிரதர்? கேட்குது பிரதர். அதான் நீங்கள் எப்படி ஒரு 1.5 years வந்து லாங் டியூரேஷன் எடுத்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களோ, எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு 4 members வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 4 to 5 members. ஸோ ஆனால் பட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் நீங்கள் தான். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரோட போகும்போதும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அவங்க சம் ப்ராப்ளம்ஸ் வச்சுருப்பாங்க, நான் சம் ப்ராப்ளம்ஸ் இருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷன் பண்ணவே எனக்கு வந்து ஒரு 4 to 5 peoples வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரோட் மேப் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணது வந்து நீங்கள் தான். அதனால தான் நான் இந்த ரிவ்யூ எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்த யாருக்குமே நானும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயமா சர்ச் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி நான் மென்டார்ஷிப் பண்ணுறதே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். இதில் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நானும் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், மணி வைஸ், டைம் வைஸ், நாலேஜ் வைஸ். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்த ஒரு பர்சன் தான் வந்து நீங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் போவீங்க. கண்டிப்பாக பிரதர். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிரதர். இந்த விஷயம் பண்ணதெல்லாம் எப்படி சொல்கிறது, பணம் டைமிங் இதை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு நமக்கு இந்த பாதையுமே தெரியாமல் இருக்கும்ல பிரதர். சும்மா ரேண்டமா அது படிங்க இது படிங்க அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் சொல்ல நமக்கு எந்த பாதையுமே தெரியாம நம்ம அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் யோசிச்சா போக முடியாதுல்ல பிரதர். சீரியஸ்லா இது எப்படி சொல்றது இல்ல, நான் உங்க நேமே எப்படி சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வெப் டெவ் குருன்னு தான் சேவ் பண்ணிருக்கேனே தவிர. ஹலோ பிரதர் கேக்குது அந்த அளவுக்கு அப்படிதான் சேவ் பண்ணி. ஏன்னா எப்படி சொல்ல நமக்கு ஒரு இது இருக்குல்ல பிரதர், நமக்கு நம்ம எதுவுமே தெரியாம இருப்போம், ஜீரோவா இருப்போம். நமக்கு ஒரு லைவா ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா அது இந்த 1.5 வருஷத்துல இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு சடனா ஒரு கால் மூலியமா ஒரு யூடியூப் வீடியோல பார்த்து ஒரு கால்ல கனெக்ட் ஆகி அந்த கால் நம்ம ஒரு 80 minutes பேசியிருப்போம் தெரியுமா பிரதர்? ஃபர்ஸ்ட் ஒரு 80 minutes பேசினதுக்கு அப்புறம் ஒரு 1 week அப்புறம் ஒரு மணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கிளாஸ் ஒரு 15 days கிளாஸ் முடிச்சு அதுல நிறைய லேக் இருந்துச்சு. ஆமா, நீங்க அட்டன் பண்ண நீங்க ஒரு சம்டைம்ஸ் நீங்க பிஸியா இருந்தீங்க, நான் அந்த பொங்கல் டைம்ல நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சைட் ஒரு கிளைண்ட் பார்த்து சைட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு நீங்க தான் பிரதர் காரணம்.
பிரதர் அதில் உங்களோட எஃபர்ட்டும் இருக்குது, ரெண்டாவது இன்னும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு பிரதர். பட் அது தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதுதானே விஷயம் வேணும். ஓகே. இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 0 லெவலோ இல்லை 1.1 லெவலோ அது எந்த லெவல் தெரியாது. பட் ஒரு விஷயம் வருதுன்னா அது தெரிஞ்சுக்கிறது ஈஸி தான். இது மாதிரி தான் அது இருக்க போகுது. நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் செட்டோ பிளஸ் நமக்கு அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டோ இருக்கிறது வந்து வேணும்ல. ஓகே, நான் எக்ஸாக்டாக அதை தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி கண்டிப்பா தேடி கண்டிப்பா பண்ணுறது, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனும் யூடியூப்லேயும் ஆன்லைன்லேயே இருக்குது. அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி தேடணும், எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி நான் இதில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண விஷயமே. ஏன்னா எல்லோரும் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு HTML CSSே சொல்லி கொடுத்தேன்னா அப்புறம் நீங்கள் இங்கே 15,000 கொடுத்ததே வேஸ்ட்டு. அது இதுதான் எனக்கு தெரிஞ்சு சஜஸ்ட் பண்றது மீன்ஸ் எப்படின்னா, இப்ப நான் ஒரு ஹாப்பி ஸ்டூடெண்டா நான் இருக்கிறேன், அப்படி ஹாப்பி ஸ்டூடெண்டா நீங்க ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இது விஷயம் ஃபர்ஸ்ட் ஓகே ஆனது என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளோட அந்த கன்வீனியன்ட் இருக்குல்ல, நம்ம பேசுற விஷயம் அதெல்லாம் இருக்குல்ல, நமக்கு ஈஸியா ஒரு டீச்சர் மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரியே இருந்துட்டு இப்படி எப்படி அப்படின்னு இல்லாம கரெக்டா இதுதான் விஷயம் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு சிம்பிளா ஒரு 2-3 கான்வர்சேஷன் இருந்துட்டு அதோட அந்த விஷயத்த நம்மள சர்ச் பண்றதுக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு பிரதர். புரியுது பிரதர். நம்ம வந்து லேக் ஆயிராம இப்ப நம்ம படிச்சுட்டே இருப்போம், சடனா ஒரு 2 நாள் என்னன்னா கீழே விழுந்துருவோம், ஒண்ணுமே கத்துக்க மாட்டோம், மைண்ட் செட் இருக்காது, எதுவுமே இருக்காது. நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனா ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கியூரியஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அது ஒரு சில விஷயங்கள் நிறையவே இருக்கு பிரதர் அந்த கிளாஸ்ல. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கும் போது கியூரியஸ் எல்லாம் இருந்துச்சா? என்ன புரியல பிரதர்? ஒவ்வொரு கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த கியூரியஸ் எல்லாம் இருந்துச்சா? கண்டிப்பா பிரதர். அந்த கியூரியஸ்னஸ் வரமாட்டேது சரியா இல்ல. அந்த கியூரியஸ்னஸ் இல்ல அப்படின்னா நம்ம கரெக்டா அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியாதுல்ல பிரதர். நீங்க நம்ம கிளாஸ் எப்படி முடியும் அப்படின்னா கடைசியில ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். ஓ, சஸ்பென்ஸோட முடியும். ஹலோ, கேக்குதா பிரதர்? ஓ, அப்படி முடிக்க இல்ல நம்ம அந்த கொஸ்டின் மார்க்கை வந்து ஒன்னும் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ற மாதிரியே நம்ம அதை கண்டினியூ பண்ற மாதிரியே ஒரு விஷயத்துல தான் முடியும். அதுல நம்மளோட வில் பவரும் இருக்குல்ல. நமக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க, நம்ம நாளைக்கு இந்த கிளாஸ்ல இதை சப்மிட் பண்ணணும்னு நமக்கு ஒரு விஷயம் இருந்தே இருக்கும்ல. ஆமா பிரதர், எனக்கு தெரிஞ்ச நான் பேசுறது உங்களுக்கு அந்த விஷயம் தான் பிரதர். அந்த கொஸ்டின் மார்க்கோட நம்ம முடிக்கிற விஷயம் தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பிரதர், நான் பேசுறது உங்களுக்கு வந்து லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா பிரதர், ஏதோ லேட்டா கேக்குது. ஓகே, உங்க வீடியோ மட்டும் கட் பண்ணிருங்க, ஏன்னா வீடியோ வந்து ஓடல, லாக் ஆயிடுச்சு. உங்க வீடியோ மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே பிரதர். இப்போ ஓரளவுக்கு நான் பேசுறது ஒண்ணே கேக்குதா உங்களுக்கு? இப்போ ஓரளவுக்கு நல்லா கேக்குது பிரதர். ஓகே பிரதர். ஸோ அப்போ வந்து இடையில எங்கேயா டிமோட்டிவேட் ஆச்சா உங்களுக்கு? ஓகே, நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இடையில எந்த இடத்துலையும் அப்படி ஃபீல் ஆகல பிரதர். நமக்கு லேர்ன் பண்ணுறது கஷ்டம் தான் அப்படின்னு ஃபீல் ஆகல. ஓகே பிரதர். நமக்கு ஒரு கிளியர் மேப் இருக்குல்ல பிரதர். அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு கிளியர் மேப்போட கொடுத்துட்றீங்க. மேப் எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஈஸியான விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே பிரதர். எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு எங்கிட்டாவது போ அப்படின்னு சொல்றத விட ஒரு கிளியர் மேப்பை கையில கொடுத்துட்டு இந்த மேப்ல இருக்க பாதையில தான் நீ போற அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுல ஈஸியா போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், இவ்வளோ நேரமாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நானும் வந்து அதே பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கேன். அது வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ அதில் ஒரு 10வது பாக்ஸில் இருக்கீங்கன்னா நான் ஒரு 50வது பாக்ஸில் இருக்கேன். நான் வந்து ஒரு லாஸ்ட் பாக்ஸில் இருக்கேன். 64 பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, சரியா எனக்கு தெரியல. நான் வந்து லாஸ்ட் பாக்ஸில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒன்றா என் கட்டத்தை விட்டு வெளியே போகணும், இல்லை என் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் இப்போ வந்து என்னோடய ஜாப் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சேலரி பேக்கேஜ் 50,000க்கு மேலே போனதுனால எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குறாங்க. ஸோ இப்போ இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்ன தேவை அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட், jQuery, அஜாக்ஸு, PHP, MySQL இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் சம்திங்ஸும் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நான் உட்காந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்ஸ்லேருந்து எழுதி நான் இப்போ அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்க முடியும். இப்போ என்னை போன கம்பெனிஸ் எல்லாமே என்னை வந்து பயங்கரமாக டீமோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனால் தெரியலன்னு மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியுது என்னால். ஸோ அதனால் வந்து கேவலமாக என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதனால் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோஸ் போடுறேன் பிரதர். நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ அப்போ இதனால் இப்போ நான் உட்காந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கண்டினியூஸ் கீப் ஆன் லேர்னிங்லேயே தான் இருக்கும்.
ஸோ அதனால் வந்து இடையில நீங்கள் எங்கேயா டிமோட்டிவேட் ஆகலாம், இது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு டாஸ்க்கே வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகி வரணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆமாம் பிரதர். ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஓகே நமக்கு இது பண்ண தெரில, அதனால் நம்ம டெவலப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எந்த இடத்துலையும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் கிட்ட கேட்டிங்க, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். ஆனால் நானும் ஒருத்தங்கிட்ட வந்து தெரியாமல் தான் நிற்கிறேன். நானும் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது. நான் உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்றதுனால நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட முடியுன்ற நெசசிட்டி இங்கே இல்லை. நானும் ஆக்சுவலாக ஒரு லூசர் தான், என்னை விட அதிகமான நாலேஜ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த இன்புட் பாக்ஸ் வந்து வரல, நமக்கு இது பண்ண தெரிலன்னே உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். ஐயோ இது எப்படி பண்ண போகிறோம், இது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானும் ஒரு இடத்துல தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ வேலைக்கு போயிருக்க வேண்டியது, நெக்ஸ்ட் ஜாப் எடுத்து. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கும் வரும், எனக்கும் ஒரு காமன். தென் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து நீங்கள் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி வேர்ட்பிரஸில் ஒரு 10 வெப்சைட்டாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து HTML, CSS, JavaScript, PHP, MySQL படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதுக்குள்ளே ஒரு 10 வெப்சைட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வந்து அதுதான், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஃப்ரண்ட் எண்டில் வந்து அனிமேஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு டேட்டா பேஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிடுவீங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அதுதான். நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 10 வெப்சைட் வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே பிரதர், இப்போ நம்மக்கிட்ட மென்டார்ஷிப் யாராவது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நான் ஏன் சைட்லேயும் சொல்லணும் பிரதர் இந்த விஷயத்த. நீங்கள் வந்து உங்களோட 100% பிரதர் 100% ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அவங்க பர்சனுக்கு ஒரு சில விஷயம் தெரியுது, என்ன ஐ ஓப்பனிங்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் பிரதர். எனக்கு வந்து HTML பத்தி தெரியும், CSS பத்தி தெரியும், JavaScript பத்தி ஏதோ பார்த்துருக்கேன் புரியும், ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல. ஆமாம் பிரதர். ஸோ கண்டினியூவா HTML, CSS, JavaScript லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறவங்க உங்க கிளாஸுக்கு வந்து அட்டென்ட் பண்றாங்க, அந்த மென்டர்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே பிரதர். நமக்கு இந்த ஒரு சில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பிரதர். ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எப்படி சொல்றது, இத ரிவ்யூ மாதிரி எப்படி சொல்றது, உங்களோட பெட்டரா ரொம்ப பூஸ்டப் பண்ணி பேசுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனா அதுதான் ரியாலிட்டி. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நான் எந்த விஷயத்த ஃபீல் பண்றேனோ அந்த விஷயம் தான் உங்களை சொல்ல முடியும். கரெக்ட் பிரதர். இப்போ 15 டேஸ் கிளாஸ் இருந்துச்சு, நான் அதை உள்ள வந்தேன், கால் கனெக்ட் பண்ணோம், பேசணும், உள்ள வந்தோம், அட்டன் பண்ணோம். ஸோ 15 டேஸும் வந்து கரெக்டா 1 hour கிளாஸ் இருக்கும், இந்த விஷயம்லாம் இந்த விஷயம் இருக்கும், ஒரு ஷெடியூல்ஸ் இல்லாம அந்த விஷயம் அந்த 1 hour கிளாஸ் நம்ம அலோகேட் பண்றோம் அப்படின்னா 1 hourல 10 minutes கிளாஸ் முடிஞ்சாலும் நமக்கு அந்த 50 minutesல வந்து நம்ம சொன்ன டாஸ்க் பண்றதுக்கான ஒரு டைம் டியூரேஷன் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து ஒரு நாள் 15 டேஸ்லாம் முடிஞ்சிருக்கு, 15 டைமிங்லாம் 15 minutes. ஆமா, சம்டைம்ஸ் நான் வந்து காலையிலே சொல்லிடுவேன்ல உங்களுக்கு ஒரு 5 to 10 minutesல. ஆமா, காலையிலே சொல்லி ஒரு கிளாஸ் முடிஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு 10 minutes அந்த மாதிரி கிளாஸ்லாம் முடிஞ்சிருக்கு. என் வீட்ல கேட்டிருக்காங்க, என்ன 10 நிமிஷம் தான் பேசணும், இதுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் வீட்டுல சொல்லுவேன், 10 நிமிஷம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதை நான் பண்ணி முடிச்சுட்டா நாளைக்கு அவங்க 1 மணி நேரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே பிரதர். ஸோ அந்த மாதிரி பிரதர் எனக்கு என்ன கேட்டா பெட்டர் பிரதர். ஒரு 5 ஸ்டார்ஸுக்கு ஒரு 4.9 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் பிரதர். ஓகே பிரதர், அந்த ஒரு ஸ்டார் வந்து மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு. ஆமா ஆமா, 5க்கு 5 நீ எடுத்துட்டு போ அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஓகே பிரதர். அதனால ஒரு 4.9 ஸ்டார்ஸ் கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு எனக்கிட்ட, நான் ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ட்ரை பண்றேன், வில்லிங்னஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மணி மோட்டிவ்காக இல்லாம நான் வந்து அப்படி இப்படின்னு எந்த மோட்டிவ் இல்லாம நான் ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ண ரெடியா இருக்கிறேன்னு ஒரு வில்லிங்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 100% ஒரு ரிசல்ட் கொடுக்குற கிளாஸ். புரியுது பிரதர். சில பேர் படிப்பாங்க, இது படிச்சா நமக்கு பணம் கிடைக்கும், நமக்கு அது கிடைக்கும்னு சொல்லி ஒரு பேக் எண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த கையில வச்சுட்டு படிக்க வர்றாங்க அப்படின்னா அது சரியான மாதிரி நம்மள முதல்ல டிமோட்டிவேட் பண்ணி போயிடும் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன், எனக்கு காசு வேணும். இப்போவும் அதுதான் பண்ணுறேன். ஏன் வந்து HTML, JavaScript, PHP படிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எவனும் சம்பளம் தர மாட்டேங்கிறான், எவனும் வேலை தர மாட்டேங்கிறான், வேற வழி இல்லை. ஆமாம். ஸோ அப்போ நம்ம ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கலாம் பிரதர். நம்ம வந்து இப்போ பணத்துக்காக ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம். பட் ஆனால் நான் இதை படிச்சு முடிச்சுட்டா எனக்கு இது கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை நோக்கி போனோம்னா இன்கேஸ் நம்ம அதில் உடஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய டிமோட்டிவ் ஆகி கீழே போயிடுவோம்ல. இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசல்ட்டை நோக்கி படிச்சோம்னால கஷ்டம். இப்போ நீங்கள் இதை படிச்சிட்டீங்க, 15 நாள் முடிஞ்சோடனே எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு காசு கிடைக்குமா, எனக்கு சம்பளம் கிடைக்குமா, அதெல்லாம் பெருசாக யோசிக்கிறது. அதுதான் பிரதர். நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்களே படிக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு 80,000 சேலரி தர்றாங்க அப்படின்ற விஷயத்துக்காக படிக்கிறத விட அந்த 80,000 சேலரி தர்ற கேப்பபிள் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம
அப்ரோச் பண்றதுக்கோ இல்ல நம்மள கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வர்றதுக்கோ நம்ம வந்து படிக்கலாம். ம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஜீரோ பிரதர், எனக்கு எதுவுமே தெரியாது. ம் ஜீரோ மீன்ஸ் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணோம், அங்க இருந்தோம் இங்க இருந்தோம் அப்படி இப்படின்னு போகும், பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஓகே பிரதர். எனக்கு உனக்கு என்ன தெரியும் கேட்டா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இருக்காதுல்ல. ம் இப்ப நான் வந்து சொல்லுவேன், ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பேன், ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணி கொடுப்பேன், எனக்கு ஒரு பேக்கேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கற அளவுக்கு எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஓகே ஸோ அது இந்த கிளாஸ்னால வந்து புரியுது புரியுது பிரதர். ஸோ அந்த மாதிரி சொல்றேன் பிரதர். இவங்க மணி மோட்டிவ்ல நான் படிச்சு முடிச்சா எனக்கு வேலை கிடைச்சிரும், படிச்சு முடிச்சா எனக்கு அது கிடைச்சிரும் சொல்லி ரிசல்ட் நோக்கி படிக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு ஒரு ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில்லை வச்சு நான் மணி ஏர்ன் பண்ணிக்கணும்னு ஒரு வில்லிங் இருக்கப்ப அவங்களுக்கு 100% ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஓகே பிரதர், உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுதானே விஷயம் உண்மை பிரதர். நான் என்ன பண்றேன் அதானே சொல்ல முடியும். கரெக்ட் பிரதர். இப்ப எனக்கு இப்போ வரைக்கும் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிருச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் எனக்கு 40,000 சம்பளம் அப்படிலாம் அவங்க சொல்லல. ஹையர் பண்ணும்போதே 15,000 12,000 10,000 சம்பளம் தான் ஹையர் பண்றாங்க. அவங்க ஹையர் பண்றாங்களோ இல்லையோ நான் என்ன டெவலப் பண்ணிக்கணும் பிரதர். நான் வெப் டெவலப்பர்னு சொல்லி வந்தாச்சு, கத்துக்கணும்னு ஆரம்பிச்சாச்சு. இனிமே அதை லேர்ன் பண்ணி அந்த ஃபிக்ஸ்ட நான் பண்ற மாதிரி இருக்கணும்ல. 7,000 கொடுக்குறீங்களா இல்ல 20,000 கொடுக்குறீங்களா 50,000 கொடுக்குறீங்களான்றது நம்ம சேலரி பேக்கேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கிறது தான் நமக்கு சேஃப். புரியுது புரியுது பிரதர். அந்த மாதிரி தான் பிரதர். மற்றபடி பெருசாலாம் அந்த மாதிரி இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லி மற்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எனக்கு ஸ்கில்லுன்னு நம்ம கிளாஸுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். ஓகே பிரதர். அவ்வளோதான் பிரதர். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் நம்ம பெட்டர், ரொம்ப பெட்டர் பிரதர். நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சீரியஸாக எனக்கு இந்த விஷயம் கிடையாது. ஓகே பிரதர். எனக்கு பிரதர் உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஹலோ, உங்கள் வாய்ஸ் இப்போ தான் பிரதர் கேட்குது. கேட்குதா பிரதர்? கேட்குது பிரதர். எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது நான் ரொம்ப கிஃப்டட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பிரதர். ஓகே பிரதர். ஐ திங்க் நம்ம மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தை பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே பிரதர், நம்ம மறுபடியும் காலில் கனெக்ட் பண்ணலாம் பிரதர். ஓகே பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.